पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम् स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे. ஸ்ரீமத் பகவத்கீதையில் 11வது அத்தியாயம் பார்த்துன்னு இருக்கோம். விஸ்வரூப தர்ஷன யோகம் அப்படின்னு பெயர். ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னுடைய விஸ்வரூபத்தை, அதாவது எல்லாமாக ஆகியிருக்கின்ற ஒரு வடிவத்தை அர்ஜுனனுக்கு இந்த இடத்துல காட்டுறார். அப்படிப்பட்ட ஒரு உருவத்தை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. அப்படிப்பட்ட அந்த உருவத்தை பார்ப்பதற்கு சாதாரண கண்ணால் முடியாது. அதனால திவ்யம் ததாமி தே சக்ஷுஹு அப்படின்னு சொல்லி திவ்யமான ஒரு கண்களை தருகிறேன், அந்த கண்களின் மூலம் என்னை நீ காணலாம் அப்படின்னு சொல்லி திவ்யமான கண்களை கொடுத்தார். அதன் மூலமாக அர்ஜுனன் கிருஷ்ணருடைய விஸ்வரூபத்தை கண்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்படி எப்படியெல்லாம் இந்த விஸ்வரூபம் இருந்தது, எதையெல்லாம் நான் பார்த்தேன் அப்படிங்கிறது அர்ஜுனனே இந்த 15, 16, 17 ஸ்லோகங்களில் சொன்னால், பஷ்யாமி தேவான் தவதேவ தேகே சர்வான் ததா பூத விசேஷசங்கான், உங்களுடைய தேகத்திலே, உங்களுடைய உடலிலே எல்லா தேவர்களையும் பார்த்தேன், இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாவற்றையும் பார்த்தேன். பிரம்மாணம் ஈஷம் கமலாசனஸ்தம் ரிஷீஷ்ச சர்வான் உரகாஷ்ச திவ்யான், நான்முகன் முதற்கொண்டு எல்லா படைக்கப்பட்டவை எல்லாவற்றையும் பார்த்தான். அநேக பாகூதர வக்திரநேத்திரம் பஷ்யாமி துவா சர்வத்தோனந்த ரூபம், பலவிதமான வடிவங்கள் கொண்ட உன்னுடைய உருவத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். அநேக பாகூதர வக்திரநேத்திரம், பல கைகள், பல எண்ணிலடங்கா கைகள், எண்ணிலடங்காத முகம் கொண்ட ஒரு உருவத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். ந அந்தம் ந மத்தியம் ந புனஸ்தவாதிம், எதுவுமே ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு பெரிய உருவத்தை நான் பார்த்தேன். ஆதியும் அந்தமும் இல்லை அப்படின்னாக்க எல்லையற்றதுன்னு அர்த்தம். எல்லையற்றது ஒன்றே ஒன்று தான் இருக்க முடியும். எல்லாமாக எது இருக்கிறதோ அதுதான் எல்லையற்றதாக இருக்க முடியும். அதாவது பிரம்மஸ்வரூபத்தின் தரிசனம் கிடைச்சது அப்படின்னு தெரியாது. பிரம்ம தரிசனத்தை அங்கே அவன் பெற்றான். இதையெல்லாம் பெற்றவுடன் இந்த இடத்துல அடுத்த அந்த உருவத்தை பார்த்தவுடன் அவனுக்கு புரியுறது, இதுதான் பிரம்மஸ்வரூபம்னு புரிஞ்சுக்கிறான். பிரம்மத்தை சொல்லும்போது, பிரம்மத்துக்கு விசேஷம் சொல்லும்போது, பிரம்மம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது 2 விதமான டெஃபினிஷன்ஸ், லக்ஷணங்கள் சொல்லப்படுகின்றன. ஒன்று ஸ்வரூப லக்ஷணம், மற்றொன்று தட்டஸ்த லக்ஷணம் அப்படின்னு பெயர். ஸ்வரூப லக்ஷணம் அப்படின்னா பிரம்மங்கிறது இதுதான் அப்படின்னு சொல்றது பிரம்மத்துக்கு ஸ்வரூப லக்ஷணம். தட்டஸ்த லக்ஷணம் அப்படின்னு சொல்லும்போது எந்த ஒரு பொருளிலிருந்து இந்த உலகங்கள்லாம், இந்த படைக்கப்பட்ட பொருளெல்லாம் தோன்றியதோ அதற்கு பெயர் பிரம்மம் அப்படின்னு சொல்லுவதற்கு தட்டஸ்த லக்ஷணம்னு பெயர். இப்போ படைக்கப்பட்டவை அப்படின்னு சொல்லும்போது படைத்தவன் அப்படின்னு ஒருவன் இருக்கணும். அப்போ படைத்தவன் யார் அப்படின்னா அவனுக்கு ஈஸ்வரன்னு பெயர். வேதாந்தத்திலே இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் படைக்கப்பட்டவன் யார்னு கேட்டால் அதற்கு ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லப்படுறது. ஈஸ்வரனுக்கும் பிரம்மத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. எப்பொழுது அந்த பிரம்மம் இந்த படைத்தல், காத்தல், அழித்தல்ங்கிற செயல்களை செய்கிறதோ, 3 செயல்களையும் செய்கிறதோ, அப்போ அதுக்கு பேர் ஈஸ்வரன்னு பெயர்.
எப்பொழுது அந்த செயல்களை செய்யாமல் இருக்கிறதோ, லயமடைந்த பிறகு இருக்கிறதோ, அதற்கு பிரம்மம்னு பெயர். இப்போ படைத்தல், காத்தல், அழித்தல் செயல்களை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு அந்த சக்தி வேண்டும், மாயாசக்தி. அந்த பிரம்மமே தன்னுடைய மாயாசக்தியை தன்னுடைய வசத்திலே வைத்து கொண்டு படைக்கிறது, காக்கிறது, அழிக்கிறது. இவனுக்கு இந்த இடத்துல அர்ஜுனனுக்கு அந்த பிரம்மத்தினுடைய தரிசனம் கிடைத்தவுடன் அதிலிருந்து இவனுக்கு புரிந்து கொள்கிறான். ஓ கிருஷ்ணா, நீயே அந்த பரபிரம்மங்கிறதை நான் புரிந்து கொண்டேன். பிரம்மமாகவும் நீயே இருக்கிறாய், நீயே ஈஸ்வரனாகவும் இருந்து இந்த உலகத்தை படைத்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு 2 விதமாக சொல்ல போறான் இந்த 18வது ஸ்லோகத்தில். உங்களுடைய சக்திகளை நான் இப்பொழுது பார்த்தேன். யோக சக்தி என்னெல்லாம் இருந்ததோ அதையெல்லாம் நான் பார்த்தேன். அந்த தர்சனத்தினால் நான் இதையெல்லாம் அனுமானம் செய்கிறேன். இதையேவத்தே யோகசக்தி தர்ஷனாத் அனுமினோமி அப்படிங்கிற அனுமானம் செய்து இதெல்லாம் சொல்ல போகிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, துவம் அக்ஷரம் பரமம் வேதித்தவ்யம், துவமஸ்ய விஸ்வஸ்ய பரம் நிதானம், துவம் அவ்யயः சாஸ்வத தர்மகோப்தா, சனாதனஸ்துவம் புருஷோ மதோ மே. 3 ஸ்லோகத்தில் இதை சொல்ல போகிறான். என்னெல்லாம் தான் அனுபவிச்சிருக்கானோ, இந்த பிரம்மஸ்வரூப தரிசனத்தை பார்த்த உடனே, அந்த விஸ்வரூபத்தை பார்த்தவுடன் அவனுக்கு மனதிலே தோன்றிய கருத்துக்களை 3 ஸ்லோகங்களில் சொல்கிறான். அதில் முதல் ஸ்லோகத்தில் சொல்லும்போது துவம் அக்ஷரம் பரமம் வேதித்தவ்யம் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். நீயே அந்த அக்ஷரமாக, அக்ஷர புருஷனாக இருக்கிறாய், மாறாத ஒருவனாக நீயே இருக்கிறாய். மாறாத ஒன்றுன்னா அது பிரம்மம், பிரம்ம தத்துவமாக நீயே இருக்கிறாய். நக்ஷரதி இதி அக்ஷரம், எது மாறுவதில்லையோ அதுக்கு பெயர் அக்ஷரம்னு பெயர். அப்படி அக்ஷரமாக நீ இருக்கிறாய். பரமம் அப்படின்னு சொல்லு. பரமம்னா உயர்ந்ததுன்னு அர்த்தம். உயர்ந்தது என்ன? பிரம்ம, பரம் பிரம்ம, பரமம் பிரம்ம, அந்த உயர்ந்த பிரம்மமாக நீயே இருக்கிறாய். நிர்குண பிரம்மமாக நீயே இருக்கிறாய். நிர்குண பிரம்மமாக இருக்கிறாய். நீயே சகுண பிரம்மமாக இருந்து இந்த உலகை படைக்கவும் செய்கிறாய் அப்படின்னு பின்னாடி சொல்ல போறான். பரம் பிரம்ம வேதித்தவ்யம், நீ உயர்ந்த அந்த பிரம்மம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். வேதித்தவ்யம் என்றால் புரிந்து கொள்ள வேண்டும். யாரால் புரிந்து கொள்ள வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா ஆச்சாரியர் சங்கரர் எழுதுகிறார், ஞாத்தவ்யம் முமுக்ஷுபிஹி அப்படின்னு. முமுக்ஷுக்களால் இதை அறிய வேண்டும். முமுக்ஷுக்கள் இதை அறிய வேண்டும். முமுக்ஷுக்கள்ட யார் மோட்சத்தை விரும்புகிறார்களோ அவர்கள். மோட்சத்தை விரும்பும் இந்த முமுக்ஷுக்கள் உன்னை பிரம்மமாக அறிய வேண்டும் அப்படின்னு சொல்றார். அதை எப்படி அறியறது? வேதாந்த ஸ்ரவணாதினா, ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம் இதெல்லாம் செஞ்சு அதன் பிறகு அறிய வேண்டும் அப்படின்னு அர்த்தமாச்சு. துவமஸ்ய விஸ்வஸ்ய பரம் நிதானம்னு அடுத்த லைன் எழுதுறார். இந்த அஸ்ய விஸ்வஸ்ய பரம் நிதானம், இந்த விஸ்வம்னு இந்த உலகம், இந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்திற்கு நீயே ஆசிரியமாக இருக்கிறாய். நீயே அடிப்படையாக இருக்கிறாய். உன்னை சார்ந்து இந்த உலகம் பிரபஞ்சம் இருக்கிறது. அது பிறப்பதற்கும் உன்னை சார்ந்து இருக்கிறது. அது நிலை பெற்று நிற்பதற்கும் உன்னை சார்ந்து இருக்கிறது. லய காலத்தில் உன்னிலேயே அது ஒடுங்குகிறது அப்படின்னு அர்த்தமாச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ ஈஸ்வரனாக இருக்கிறாய். சகுண பிரம்மமாக நீயே இருக்கிறாய். நிர்குண பிரம்மமாகவும் நீயே இருக்கிறாய். நீயே சகுண பிரம்மமாகவும் இருக்கிறாய் என்று பொருள். துவம் அஸ்ய விஸ்வஸ்ய சமஸ்தஸ்ய ஜகத்தஸ்ய ஜகதः பரம் பிரகிருஷ்டம் நிதானம், உயர்ந்த ஸ்தானமாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டார். நிதானம்னு ஆஸ்ரயா, எதை சார்ந்து இருக்கிறதோ அதுக்கு பேர் ஆஸ்ரயம்னு பேர், நிதானம்னு பேர். அந்த பிரம்மத்தை சார்ந்து இந்த ஜகத் இருக்கிறது. துவம் அவ்யயः சாஸ்வத தர்மகோப்தா,
துவம் அவ்யயா, அவ்யயகான மாறாதவன் அப்படின்னு அர்த்தம். எதற்கு மாற்றம் இல்லையோ அதுக்கு அவ்யயம்னு பெயர். மாற்றமற்றவர் ஒரே ஒருவர் தான், எந்த விதத்திலும் மாறாத ஒருவர். செயல்களால் அந்த பிரம்மம் மாறவே மாறாது. எந்த விதமான ஆயுதத்தினாலும் அதை அழித்து விட முடியாது, தண்ணீரினால் அதை நினைத்து விட முடியாது, தீயினால் அதை எரிக்க வைத்து விட முடியாது. இப்படி எந்த விதத்தினாலும் அதை பாதிக்க முடியாது. அதுதான் அவ்யயம்னு பெயர். அப்படிப்பட்ட அவ்யயமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்ம புருஷன் அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா சாஸ்வத தர்மகோப்தா அப்படிங்கிற. தர்மகோப்தா, கோப்தா அப்படின்னா பாலையித்தா அப்படின்னு அர்த்தம், காப்பாற்றுபவர் அப்படின்னு அர்த்தம். அவர் எதை காப்பாற்றுகிறார் அப்படின்னாக்கே தர்மத்தை காப்பாற்றுகிறார். தர்மத்தை காப்பாற்றுகிறார். அது எந்த தர்மம் அப்படின்னா சாஸ்வத தர்மம், எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு தர்மம் எதுவோ அந்த தர்மத்தை காப்பாற்றுகிறார். எப்போதும் இருக்கக்கூடிய தர்மம், மாறவே மாறாத தர்மம், அந்த தர்மத்தை அவர் நித்தியமாக இருக்கக்கூடிய அந்த தர்மத்தை அவர் காப்பாற்றுகிறார். எதற்காக தர்மத்தை காப்பாற்றணும்? பிரபஞ்சம் நடைபெற வேண்டும் என்றால் அந்த தர்மம் நிலை பெற்று இருக்க வேண்டும். எப்பெல்லாம் தர்மம் அழியறதோ அப்பெல்லாம் அந்த உலகத்திற்கு ஒரு அழிவு ஏற்பட்டு விடும். அதனால தான் ஒவ்வொரு தடவையும் அவதாரம் வர்றதுங்கிறதே காரணம். அவதாரம் எதற்கு வருது? தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக மீண்டும் மீண்டும் வருகிறது. அவதார புருஷர்கள் எதற்கு இறங்கி வருகிறார்கள்? தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக. அப்படிப்பட்டவர். அதனால தான் சாஸ்வத தர்மகோப்தா அப்படின்னு சொல்லியிருக்க. சாஸ்வதமான அந்த தர்மத்தை காப்பாற்றுபவராக அவர் இருக்கிறார். அதை சொல்கிறார் அந்த இடத்துல அர்ஜுனன் அதை சொல்கிறான். சனாத்தனகத்வம், சனாத்தனனாக இருக்கிறீர்கள் அப்படிங்கிறார். சனாத்தனகா அப்படின்னா சிரந்தனகா, எப்போதும் இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். பிரம்மங்கிறது இல்லாமல் இருக்கவே முடியாது. எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடியது ஒரே பொருள் பிரம்மம். தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த பிரம்மம் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடியது. அதனால் அதுக்கு அழிவுங்கிறதே இருக்க முடியாது. எது எல்லா இடத்திலும் இருக்கோ அதை யாரால் அழிக்க முடியும்? அழிப்பவர்களுக்குள்ளேயும் அது இருக்கு. அப்படிப்பட்டது சனாத்தனகா சிரந்தனகா துவம் புருஷா மதோமே என்று நான் எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்கிறான் அர்ஜுனன். இரண்டாவது ஸ்லோகம் அதே கருத்தை சொல்ல போகிறது. அர்ஜுனனுடைய மனதின் வெளிப்பாடு. அநாதிமத்யாந்தம் அனந்த வீரியம் அனந்த பாகும் சசி சூரிய நேத்திரம் பஷ்யாமி த்வாம் தீப்த ஹுதாஷவக்திரம் ஸ்வதேஜசா விஸ்வமிதம் தபந்தம் அப்படின்னு சொல்கிறான். அநாதி மத்திய அந்தம் அப்படி. ஆதினாக்க எதுக்கு தொடக்கம் இருக்கிறதோ அதுக்கு பேர் ஆதின்னு பேர். ஒரு பொருள் இன்றைக்கு இந்த பொருள் படைக்கப்படுகிறது அப்படின்னா அதுக்கு ஆதி அப்படின்னு அர்த்தம். இருக்கிறது, ஆதி இருக்கிறது அப்படின்னு அர்த்தமாச்சு. எதுக்கு அது தொடக்கமே இல்லையோ அதுக்கு பேர் அனாதின்னு பெயர். பிரம்மத்துக்கு ஏது தொடக்கம்? நித்தியமான பொருளுக்கு தொடக்கமே இருக்க முடியாது, நித்தியமான பொருளுக்கு முடிவும் இருக்க முடியாது. முடிவு இருந்ததுன்னா அதுக்கு பேர் நித்தியம்னு சொல்ல முடியாது. பிரம்மத்துக்கு ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது. ஆதியும் இல்லை அந்தமும் இல்லைங்கிறதுனால நடுவும் இல்லைன்னு அர்த்தமாச்சு. அதனால தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கு அநாதி மத்தியாந்தம். அநாதி, ஆதி இல்லாதது, மத்தியம், அனந்த், அந்தம், அனந்தம், எதுவுமே இல்லை. அந்தமும் கிடையாது ஆதியும் கிடையாது. அப்படிப்பட்டது அந்த பிரம்மம். அது எப்படிப்பட்டதுன்னா எப்போதும் எல்லா சக்திகளுடனும் இருக்கக்கூடியது, எல்லையற்ற சக்திகளுடன் இருக்கக்கூடியது. அதனால தான் சொல்லியிருக்கிற அனந்த வீரியம் அப்படின்னு. தவ வீரியசிய அந்தஹா நாஸ்தி. அது எல்லையற்ற வீரியம் கொண்டது, எல்லையற்ற சக்தி கொண்டவர் அவர். அப்படிப்பட்ட அந்த எல்லையற்ற ஒருவரை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் இந்த இடத்துல.
அனந்த பாகும், எவ்வளவோ கைகள், எல்லையற்ற கைகள் உடைய ஒன்றை பார்க்கிறேன். அந்த உருவத்துக்கு, விஸ்வரூபத்துக்கு, கிருஷ்ணருடைய விஸ்வரூபத்திலே கிருஷ்ணருக்கு அவ்வளவு கைகள் அத்தனையும் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதில் கைகள்ங்கிறது வெறும் உபலக்ஷணம். கைங்கிறது உபலக்ஷணம். அத்தனை தலைகள், அத்தனை கால்கள், அத்தனை உடல்கள் எல்லாவற்றையும் பார்த்தேன் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கணும் அந்த இடத்துல. அனந்த பாகும் சசி சூரிய நேத்திரம். சசின சந்திரன், சூரியன் ரவி, சூரியனையும் சந்திரனையும் கண்களாக கொண்டவர் யாரோ அவர்தான் அப்படிப்பட்டவர். சசி சூரிய நேத்திரம், சசியையும் சூரியனையும் கண்களாக கொண்டவர் அந்த பிரம்மத்தை, ஸ்ரீ கிருஷ்ணரை, விஸ்வரூபத்தை நான் கண்டேன். பஷ்யாமி துவாம், உங்களை இப்படியாக நான் பார்க்கிறேன். தீப்த ஹுதாஷவக்திரம், உங்களுடைய முகம், வாய் இருக்கிறதே அது எப்படி இருக்கு அப்படின்னாக்க நெருப்பு கக்கும் வாயாக இருக்கிறது. அதுவும் ஜொலித்து கொண்டு, தீப்த அப்படின்னா ரொம்ப ஜொலித்து கொண்டிருக்கிறது. தீப்த ஹுதாஷவக்திரம் அப்படின்னு சொல்றார். ஹுதாஷா அப்படின்னாக்க அக்னின்னு அர்த்தம், நெருப்புன்னு அர்த்தம். எதெல்லாம் ஆகுதியாக நம்ம எதெல்லாம் அந்த அக்னியில் போடுறோமோ அதை எல்லாவற்றையும் அந்த அக்னி உண்டு விடுகிறது இல்லையா? அதனால் அதுக்கு பேர் ஹுதாஷகான்னு பேர். ஹுதம் அஷ்னாதி இது ஹுதாஷா, அக்னிஹி அப்படின்னு அர்த்தம். அதனால தீப்த ஹுதாஷ வக்திரம் அப்படின்னு சொல்லும்போது தீப்தஷ்ச அசௌ ஹுதாஷா ச வக்திரம் யஸ்ய அப்படின்னு அர்த்தம். யாருக்கு அப்படி நல்ல எரிந்து கொண்டிருக்கின்ற அக்னியை வாயாக உடையவன் யாரோ அவனை நான் இங்கு பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்ஜுனன் சொல்கிறான். அப்படிப்பட்ட அந்த ஒரு உருவம் அதனுடைய தேஜஸினால், அதனுடைய ஒளியினால், அதனுடைய பிரகாசத்தினால் இந்த உலகம் எல்லாம் பிரகாசிக்கின்றது. ஸ்வதேஜசா விஸ்வம் இதம் தபந்தம், அந்த தன்னுடைய ஒளியினால், தன்னுடைய நெருப்பினால் இந்த உலகத்தை எல்லாம் தகித்து கொண்டிருக்கிறான்னு கூட எடுத்துக்கலாம். வெளிச்சம் கொடுக்குறான்னு எடுத்துக்கலாம், தகித்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி வேணாலும் எடுத்துக்கலாம். அப்படி ஸ்வதேஜசா விஸ்வமிதம் சமஸ்தம் தபந்தம், அப்படிப்பட்ட அந்த பிரம்மத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, அந்த பகவானுடைய ரூபம் எப்படி இருக்கோ அந்த ரூபம் ஏதோ ஒரு இடத்துல இருக்குன்னு இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கு. ஆகாயம் முழுவதும் பரவி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த இடத்துல அடுத்ததில் சொல்ல போறார். தியாவா பிருத்திவியோரிதம் அந்தரம் ஹி வியாப்தம் த்வயைகேன திஷஷ்ச சர்வாஹ திருஷ்ட்வாத்புதம் ரூபமுக்ரம் தவேதம் லோகத்ரயம் பிரவ்யதிதம் மகாத்மன். தியாவா பிருத்திவியோஹோ இதம் அந்தரம் ஹி, இந்த உங்களுடைய ரூபம் இருக்கிறதே அந்த ரூபம் எப்படி இருக்கு அப்படின்னா, தியாவானாக்க தியூலோகம், தட் இஸ் அதாவது மேலே இருக்கிற ஆகாசம், ஆகாயத்திலிருந்து பூமி வரை இருக்கக்கூடிய எல்லா இடைவெளி என்னெல்லாம் இருக்கோ எல்லா இடத்திலையும் வியாபித்திருக்கிறது உங்களுடைய உருவம். அந்தரம் ஹி வியாப்தம், எல்லாவற்றையும் வியாபித்திருக்கிறது. அவர் இல்லாத இடமே இல்லாமலாகிவிட்டது. உண்மையிலே சொல்ல போனால் எல்லா இடத்துலையும் இருக்கிறது ஒரே பொருள் தான், பிரம்மங்கிறது தான், ஒரே ஒன்று தான் எல்லா இடத்துலையும் இருக்கு. இத்தனை நாளைக்கு அவனுக்கு, அர்ஜுனனுக்கு தெரியல, இப்பொழுது அதை பார்க்குறான், எல்லா இடமும் பிரம்மமாக இருக்கு அப்படின்னு. நமக்கும் அதுதான் தெரியுது, எல்லா இடத்துலையும் இருக்கிறதெல்லாம் பிரம்மம் தான். ஆனால் நம்ம பிரம்மமாக பார்க்கலை. அர்ஜுனன் இத்தனை நாள் பார்க்காம இருந்தால் அவனுக்கு அந்த திவ்ய சக்ஷு கிடைத்தது, திவ்யமான கண் கிடைத்தது. அந்த திவ்ய கண் கிடைத்ததனால் இருப்பவற்றை அதன் உண்மை நிலையை கண்டு கொண்டான். இருப்பவையெல்லாம் அந்த பிரம்மமே அப்படிங்கிறது, அது ஈஷா வாஸ்யம் இதம் சர்வம் அப்படின்னு சொன்னதை, இருப்பவையெல்லாம் அந்த இறைவன் அப்படின்னு சொன்னதை அவன் உணர்ந்து விட்டான். அதனால தான் அவன் எல்லா இடத்துலையும் அந்த பிரம்மத்தையே பார்த்து கொண்டிருக்கிறான். அதுதான் உண்மையான திருஷ்டி. எல்லா இடத்திலையும் பிரம்மத்தை பார்க்கின்ற திருஷ்டி, பார்வை இருக்கிறதே, அதுதான் உண்மையான பார்வை.
மற்ற பார்வையெல்லாம் அஜ்ஞானம் உடையவை, அஜ்ஞான பார்வை. நம்முடைய மனம்ங்கிறது இல்லைன்னு நம்மால் இந்த பொருட்களை பார்க்க முடியாது. ஒரு பொருளை நாம் எதிர்க்க இருக்கக்கூடிய பொருட்களை பார்க்க வேண்டும் என்றால் கண் வேண்டும், கண்ணுக்கு பின்னால் மனம் வேண்டும். வெறும் கண்ணால் மட்டும் ஒருத்தரை பார்த்து விட முடியாது, எதிர்க்க இருக்கக்கூடிய பொருளாக இருந்தாலும் அதற்கு மனமும் வேண்டும். நிறைய நேரத்தில் நம்ம ஏதோ புஸ்தகத்தில் படிக்கிறோன்னு படித்து கொண்டு இருப்போம், படித்தேன் ஆனால் புரியவில்லை, மனம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறோம். மனசு மட்டும் எங்கேயோ போயிடுறது, அதனால புரியல அப்படின்னு. அப்போது எதையாவது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மனமும் அந்த இடத்துல ஒருமைப்பட வேண்டும், புலன்களும் ஒருமைப்பட வேண்டும். எல்லாம் ஒரு கோஆர்டினேட் பண்ணி வேலை செய்யணும், சேர்ந்து வேலை செய்யணும், இல்லைன்னா அந்த வேலை நடக்காது. அப்போ நம்முடைய மனம் இருந்து இருக்கக்கூடிய பொருளை பார்க்கிறது, உணர்கிறது. இப்போ வெளிப்பொருட்களை உணர்வதற்கு மனம் என்ற ஒரு கண்ணாடி தேவைப்படுறது. அந்த கண்ணாடி வழியாக தான் நம்ம இந்த உலகத்தை பார்க்கணும். எப்படி ஒரு மூக்கு கண்ணாடி போட்டுக்கொண்டு இந்த உலகத்தை பார்க்கிறோமோ அது போன்று மனம்ங்கிற கண்ணாடியை வைத்து கொண்டு தான் ஒவ்வொருவரும் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த கண்ணாடி அதுதான் நமக்கு அஞ்ஞானம். உண்மையிலேயே அந்த மனம்ங்கிறது எவ்வளவு தூய்மையாகிறதோ அந்த அளவிற்கு இந்த உலகத்தை ஒருவன் இறைவனாக பார்ப்பான், உண்மையாக பார்ப்பான். அந்த மனம் நன்றாக தூய்மையடைந்து விட்டது என்றால் இந்த உலகத்தை அவன் உலகத்தின் உண்மை நிலையை பார்ப்பான். இப்பொழுதெல்லாம் நமக்கு அந்த கண்ணாடி எப்படி இருக்குது அப்படின்னா, ஒருவருக்கு பச்சை நிறமாக இருக்குது, ஒருவருக்கு சிவப்பு நிறமாக இருக்குது. அப்போ ஒருவர் பார்ப்பதெல்லாம் சிவப்புங்கிறார், எல்லாம் இந்த பொருள் எல்லா பொருளையும் சிவப்புங்கிறார். ஏன் அப்படின்னா அவருக்கு அந்த சிவப்புங்கிற கண்ணாடி போட்டுருக்கார். எப்பொழுது அந்த கண்ணாடியிலிருந்து அந்த சிவப்பு நிறம் நீங்கி நிர்மலமாக ஆகிவிடுகிறதோ அப்பொழுதுதான் உண்மையை பார்ப்பார். அதுபோன்று நம்மளுடைய மனம் நிர்மலமாக ஆகிவிட்டது என்றால் இந்த உலகத்தை உலகமாக பார்க்காமல் அதன் உண்மைத்தன்மையான பிரம்மமாக பார்ப்பார்கள். அதுதான் இந்த இடத்துல அர்ஜுனனுக்கு அந்த உண்மையான கண்ணை கொடுத்திருக்கார், நிர்மலமான ஒரு கண்ணை கொடுத்திருக்கார். திவ்யம் சக்ஷுன்னு பெயர். அது திவ்யமான சக்ஷு. அந்த திவ்ய சக்ஷுவை கொடுத்து இந்த உலகத்தை பார்க்க வச்சிருக்கார். அந்த உலகத்தை பார்க்க முடியலை, ஏனென்றால் உலகம்ங்கிறது அந்த பிரம்மமே அப்படிங்கிறது அவருக்கு அந்த நிஜமான அந்த ஞானம் கிடைத்து விட்டது. ஞானத்தின் மூலமாக அவன் பார்க்கிறான், ஞான பார்வை இருக்கிறது. அப்போ இருப்பதெல்லாம் பிரம்மங்கிறத இந்த இடத்துல பார்க்கிறான். தியாவா பிருத்திவியோரிதம் மந்தரம் ஹி வியாப்தம் துவயைக்கேன. ஓ கிருஷ்ணா, உன்னாலேயே இந்த உலகம் முழுவதும் வியாபிக்கப்பட்டிருக்கிறது. ஆகாயத்திலிருந்து பூமி வரை இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நீயே வியாபித்திருக்கிறாய். துவயா ஏக்கேன அப்படிங்கிறார். உன் ஒருவனாலேயே, ஏக்கேன ஒருவனாலேயே நீயே இருக்கிறாய், உன்னை தவிர வேறு எதுவும் இல்லை. எங்கே ஏக்கத்துவம் அப்படின்னு வருகிறதோ அதுதான் ஞானம். அத்விதீயமாக இருக்கக்கூடியது ஞானம். இரண்டாவதுன்னு ஒன்று இருந்து விட்டால் அது அக்ஞானம். ஏன்னா அந்த இடத்துல பயம் வந்து விடுகிறது. ஏக்கம் ஒன்று அப்படின்னு சொல்லும்போது அதுதான் ஞானம். அப்படி அந்த ஒருவனாலேயே இவையெல்லாம் வியாபிக்கப்பட்டிருக்கிறது. திசஷ்ச சர்வாகா, திசைகள் எல்லாம் முன்னாலேயே வியாபிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா திசைகளிலும் எங்கு பார்த்தாலும் நீயே இருக்கிறாய். மேலும் கீழும் நான்கு புறங்களிலும் எல்லா இடங்களிலும் உன்னை தவிர வேறு எதுவும் இல்லை. இது ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு தரிசனம். திருஷ்டுவா அத்புதம் ரூபம் உக்ரம் தவேதம். உன்னுடைய இந்த அற்புதமான ஒரு ரூபத்தை பார்த்தேன். அது எப்படிப்பட்ட ரூபமாக இருக்குன்னா, உக்ரம் ரூபம், மிகவும் உக்ரமான ஒரு குரூரமான ஒரு ரூபமாக இருக்கிறது. இதையெல்லாம் பார்த்து இந்த உலக மக்கள் எல்லோரும் பயப்படுகிறார்கள். லோக்கத்ரயம் பிரவ்யதிதம். இருக்கக்கூடிய 3 உலக மக்களும் இதை கண்டு பயம் கொள்கிறார்கள். லோக்கத்ரயம் பிரவ்யதிதம் மகாத்மன் அப்படின்னு சொல்றார். திருஷ்டுவா உபலப்ய அத்புதம் விஸ்மாபகம் ரூபம் இதம் தவ உக்ரம் ரூபம் க்ரூரம் ரூபம்
லோகானாம் த்ரயம், லோக்கத்ரயம், 3 உலக மக்களும், பிரவ்யதிதம் பீதம் பிரச்சலிதம் வா, பயந்து நடுங்குகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு உருவத்தை பார்த்து அப்படின்னு சொல்றார். இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் அந்த ரூபத்தை காட்டுவதற்கு முன்னாடி சொல்லும்போது, இதோ காட்டப் போகிறேன், என்னுடைய இந்த விஸ்வரூபத்தை காட்டுகிறேன், இங்கே இருந்து கொண்டு எல்லா உலகத்தையும் நீ பார்க்கலாம் அப்படின்னார். இக ஏகஸ்தம் ஜெகத்கிருஷ்ணம் பஷ்ய அப்படின்னார். இகைக்கஸ்தம் ஜெகத்கிருஷ்ணம் பஷ்யாத்ய சச்சராச்சரம், இந்த சராச்சரம் அசைகின்ற அசையாத உருவம், இந்த பிராணிகள்லாம் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் இருக்கிறதே, அந்த பிரபஞ்சம் முழுவதையும் எல்லாவற்றையும் இங்கு இருந்து கொண்டே என்னிடம் பார்த்து விடு அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லை, இந்த ஒரு பெரிய சண்டையில் யார் ஜெயிப்பார்கள் யார் ஜெயிக்க மாட்டார்கள் உனக்கு ஒரு சந்தேகம் இருக்கே, சண்டை நடந்துட்டு இருக்கு, அந்த போரில் தானே இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. எத்வா ஜெயேம எதிவானோ ஜெயேயுகுன் 2வது அத்தியாயத்தில் நீ கேட்டியே, அதையும் இங்கிருந்து பார்த்து விடு. மமதேகே குடாகேஷ எச்சான்ய திரஷ்டும் இச்சசி, வேறு என்னெல்லாம் நீ பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை எல்லாவற்றையும் இங்கேயே பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. இப்போ அந்த இதெல்லாம் இந்த விஸ்வரூப தரிசனத்தில் இந்த போரில் நடக்கக்கூடிய, அதாவது நடக்கப் போகின்றவற்றையெல்லாம் கூட இந்த இடத்துல காணப்போகிறான். யாரெல்லாம் இந்த கிருஷ்ணருடைய ரூபத்தில் அவர்கள்லாம் இருக்கிறார்கள்ங்கிறதெல்லாம் பார்க்க போகிறான். இப்போ அமீஹித்வா சுரசங்கா விஷந்தி கேச்சித் பீதாக பிராஞ்சலயோ கிருணந்தி ஸ்வஸ்தித்யுக்த்வா மகர்ஷி சித்தசங்காः ஸ்துவந்தி த்வாம் ஸ்துதிபிஹி புஷ்கலாபிஹி ருத்ராதித்யா வசவோ ஏ ச சாத்யாः விஸ்வேஷ்வினோ மருத்தಶ್ಚ ஊஷ்மபாಶ್ಚ கந்தர்வயக்ஷாசுர சித்தசங்காः வீக்ஷந்தே த்வாம் விஸ்மிதாಶ್ಚைவ சர்வே ரூபம் மஹத்தே பஹு வக்த்ரநேத்ரம் மகாபாஹோ பஹு பாஹூரூபாதம் பகூதரம் பகுதம்ஷ்ட்ராகராலம் திருஷ்ட்வா லோகாः பிரவ்யதிதாஸ்ததாஹம். இந்த 3 ஸ்லோகங்களில் இந்த விஷயத்தை சொல்ல போகிறார். யாரெல்லாம் என்னெல்லாம் இந்த பயத்தில் என்னெல்லாம் செய்கிறார்கள்ங்கிறது இந்த இடத்துல சொல்ல போகிறார். அமீஹித்வா சுரசங்கா விஷந்தி, இதோ இவர்கள் இருக்கிறார்களே, இவர்கள்னு அந்த இருக்கக்கூடிய போர்க்களத்திலே நின்று கொண்டிருக்கின்ற எல்லா போர் வீரர்களையும் பார்த்து இவர்கள் அப்படின்னு கையை காட்டி அர்ஜுனன் சொல்கிறான். இவர்கள் எல்லாரும் இங்கு உன்னுடைய இந்த விஸ்வரூபத்தின் உள்ளே நுழைகிறார்கள். இது ஒரு பெரிய ஆறு மாதிரி, எப்படி ஒரு பெரிய ஆறு, கங்கை மாதிரி ஒரு நதி இருக்குன்னு வச்சுப்போம். நம்ம ஏதோ ஒரு இடத்துல இருந்து கொண்டு, ஒரு சின்ன ஒரு கரையில் இருந்து கொண்டு நம்ம இந்த கங்கையை பார்த்துட்டு இருக்கோம். கங்கைக்கு எத்தனையோ பலவிதமான நதிகள் கலந்து சேர்ந்து கங்கையாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. பலவிதமான கிளை நதிகள் இருக்கு. எல்லா கிளை நதிகளும் சேர்ந்து இந்த இடத்துல ஒரு இடத்துல கலந்து கங்கைங்கிற பேரில் அப்புறம் இப்படி ஓடி போய் கடலில் கலக்கிறது. நம்ம ஒரு சின்ன ஒரு பகுதியை எடுத்து பார்த்தோன்னு வச்சுப்போம். அந்த தண்ணியெல்லாம் பார்க்கும்போது இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொட்டும் வெவ்வேறு இடத்துலேருந்து வந்திருக்கு. எத்தனையோ சொட்டு, பல துளி பெருவெள்ளம்னு சொல்கிறோமே, பல துளிகள் சேர்ந்து இப்படி ஒரு பெரிய வெள்ளம் மாதிரி வந்திருக்கு. அந்த துளிகள் எல்லாம் எங்கெந்தெல்லாம் கிடச்சிது அப்படின்னா, எங்கெங்கேயோ ஒரு இடத்துல மழையிலேருந்து வந்திருக்கலாம், ஒரு இடத்துல மலையிலேருந்து வந்திருக்கலாம். எப்படியோ பலவிதமான சோர்சஸ் அங்கேருந்தெல்லாம் ஓடி பெருத்து நேராக வந்திருக்கு. இப்படி நம்ம பார்க்குறதோ ஒரே த்ரூண்டு இடம். அப்போ நதி அப்படி எங்கேருந்தோ அத்தனையும் சேர்ந்து ஏதோ ஒரு காரணத்தினால ஓடி திரண்டு பெரிய நதியாக உருவாகி ஓடி செல்றது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிராணிகளும் கூட அப்படிதான். ஒவ்வொரு துளியும் ஒரு பிராணின்னு வச்சுப்போம், ஒவ்வொரு மனிதர்கள்னு வச்சுப்போம், மற்ற விலங்குகள்லாம் விட்டுடுவோம் பூனா பொறுத்து. ஒவ்வொரு துளியும் ஒவ்வொரு மனிதர்கள் அப்படின்னா
அப்போ அத்தனை மனிதர்கள் சேர்ந்து எல்லாம் ஏதோ ஒரு எத்தனையோ கோடி வருஷமாக இருக்கக்கூடிய இந்த மனித சமுதாயம் எப்பயோ ஓடிண்டே இருக்கு. அதில் நம்ம இந்த 100 வருஷத்தில் இருக்கக்கூடிய நிலையை மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இருக்கக்கூடிய நாம் இருக்கக்கூடிய இந்த செகண்டில் இருக்கக்கூடிய நிலையை பார்க்குறோம். இத்தனை பேர் நம்மெல்லாம் உட்காந்துருக்கோமே, இங்கே இருக்கமே, இந்த உலகத்தில் இத்தனை பேர் இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். கொஞ்சம் தள்ளி இருந்து பார்த்தா எத்தனையோ கோடி வருஷங்களாக இருக்கக்கூடிய மனிதர்கள் எத்தனையோ பேர் தோன்றுகிறார்கள், வருகிறார்கள். எப்படி இந்த ஆற்று தண்ணீர் அடித்து கொண்டு போகிறதோ அதே போன்று எத்தனையோ பேர் வந்தவர்கள் போனவர்கள் வந்து 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 போய்கொண்டிருக்கிறார்கள். மனிதர்களும் வந்து 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 போய்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள்லாம் எங்கே போகிறார்கள்? எப்படி இந்த தண்ணீர் அந்த கடலை நோக்கி ஓடுகிறதோ அதே போன்று இந்த மனிதர்களும் எதையோ நோக்கி ஓடுகிறார்கள். தண்ணீருக்கெல்லாம் ஒரு சோர்ஸ் கடல். கடல்ல இருந்து தான் திரும்ப ஆவியாகி திரும்ப எங்கேயோ மழை பெய்ந்து திரும்ப வந்து நதிக்கு வரணும். அப்போது இது ஒரு சைக்கிள் மாதிரி, ஒரு சக்கரம் மாதிரி வந்து 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 போகிறது. மனிதர்களும் திரும்ப 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 பிறந்து 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 திரும்ப திரும்ப வந்து சுற்றி சுற்றி போயின்னு இருக்கிறார்கள். இப்போது மனிதர்களும் இதே போன்று அமீஹித்வா சுரசங்கா விஷந்தி, இவர்கள் எல்லாம் உன்னுடைய கிருஷ்ணா உன்னுடைய வாயிலே இவர்கள் நாம் நுழைகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாருங்க. இவர்கள் இவர்கள் அப்படின்னு யாரெல்லாம் சண்டைக்கு வந்திருக்கிறார்களோ, அமீஹி யுத்தியமானாகா யோத்தாரகா துவாம் சுரசங்காகா, இங்கே வந்திருக்கிறவர்கள் எல்லாம் எதுக்கு வந்திருக்கிறார்கள் அப்படின்னா, இந்த கதை வந்ததே, மகாபாரதம் வந்ததே, கிருஷ்ணருடைய பிறப்பு வந்ததே பூமாதேவியோட பாரம் தாங்க முடியலையா. எத்தனையோ அக்கிரமங்கள் நடக்கிறது, தர்மப்படி இல்லாமல் இருந்தது. அதர்மம் எப்போது வந்ததோ அதனுடைய இந்த பூமாதேவியோட இருப்பு அதுக்கு வந்து ஒரு கொஷன் மார்க் வந்துடும், கேள்விக்குறியாயிடும். அதனால அந்த அதர்மத்தை நீக்கணும். அதை எப்படி நீக்கிறது அப்படின்னா பூபாரத்தை குறைக்கணும். அப்படி குறைப்பது அதற்காக வந்தது. அப்படி வந்த இறைவன் பூபாரத்தை குறைப்பதற்காக வந்தார். அப்படின்னு என்ன அர்த்தம்? வந்திருக்கக்கூடிய யாரெல்லாம் வந்து அதர்மத்தில் நிலை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் அழிக்க வேண்டும். அதற்காக அந்த ஒரு எண்ணத்திலே வந்தவர். அதுதான் இந்த இடத்துல சொல்றார், சுரசங்காகா பூபார அவதாராய ஆகத்தாக. அவர் கிருஷ்ணர் தனியாக வரல, அவர் கூட நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். எத்தனையோ பேர் வந்து அந்த பூபாரத்தை குறைப்பதற்காக வந்தார்கள். அவர்கள் எல்லோரும் வந்தவர்கள் எல்லோரும் அப்படி வந்தவர்கள் எல்லோரும் அந்த பிரம்மஸ்வரூபத்திலே, அந்த விராட் ஸ்வரூபத்திலே அந்த வந்து எல்லோரும் ஒன்றாக கலந்து ஒன்றாக ஆகிறார்கள். அதனுடைய முகத்திலே புகுந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறார் இங்கே. அவதீர்ணாக வஸ்வாதி தேவசங்காக மனுஷ்ய சம்ஸ்தானாக, மனிதர்கள் மாதிரி உடல் கொண்டிருக்கக்கூடிய அந்த தேவர்கள் எல்லோரும் அந்த விஸ்வரூபத்தில் வந்து ஒன்றாக ஆகிவிடுகிறார்கள். துவாம் விஷந்தி பிரவிஷந்தி, உன்னில் பிரவேசம் செய்து விடுகிறார்கள் அப்படிங்கிறார். இந்த அமீஹித்வா சுரசங்கா அப்படிங்கிற வந்து வார்த்தையில் வந்து ஒரு இலக்கணப்படி பார்த்தாக்கே துவா சுரசங்கான்னு பிரிக்கலாம். அப்படியே போட்டால் இன்னொரு விதமாக பிரிக்கிறது வந்து துவா அசுரசங்கான்னு கூட பிரிக்கலாம். அப்படி நம்ம எடுத்துட்டாக்கே துரியோதனன் முதலியவர்கள் எல்லாரும் பூபாரத்தை அதிகப்படுத்தக்கூடிய இவர்கள் எல்லாம் அப்படின்னு அர்த்தமாச்சு. பூபாரத்தை அதிகப்படுத்தக்கூடிய அதர்மத்தில் நிலை பெற்று நிற்கக்கூடிய இவர்களும் வந்து இந்த விஸ்வரூபத்தின் வாயிலே வந்து விழுந்தார்கள் அப்படின்னு அர்த்தமாச்சு. கேச்சித் பீதாக, இருக்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள்லாம் பயந்து விட்டார்கள் அந்த உருவத்தை பார்த்து. அதனால பிராஞ்சலையோ கிருணந்தி, கையை கூப்பிக்கொண்டு பயந்து ஓடுறதுக்கு கூட அவர்களால் முடியலையாம். பலாயினே அப்பி அசக்தாக அப்படின்னு எழுதுறார். அதனால கையை கூப்பிக்கொண்டு துதிக்க ஆரம்பித்து விட்டார்களாம். பிராஞ்சலயா சந்தகா கிருணந்தி ஸ்துவந்தி துவாம், உண்மை அவர்கள் துதிக்கிறார்கள்.
இன்னும் சில மகரிஷிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், இந்த யுத்தத்தை பார்ப்பதற்காக வந்திருக்கிறார்கள். நாரத பிரபுத்தையா மகரிஷிகள் யுத்த தர்ஷனார்த்தம் ஆகத்தாக, யுத்தத்தை பார்ப்பதற்காக வந்திருக்கிறார்கள். பெரிய யுத்தம் நடக்கப் போகிறது, உலகமே அழியப் போகிறது. அப்படி அழிந்து விடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்திலே விஸ்வ விநாச பரிகாராய அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ விஸ்வ விநாச பரிகாராய, உலகம் அழிந்து விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் எல்லாம் இருந்து கொண்டு அவர்களும் துதிக்கிறார்களாம். ஸ்வஸ்தீத்தி உக்த்வா, எல்லாம் நன்றாக இருக்கட்டும், உலகத்து மக்கள் எல்லோரும் நன்றாக இருக்கட்டும் அப்படின்னு துதிக்கிறார்களாம். யுத்தே பிரத்யுபஸ்திதே அப்படி பிரத்யுபஸ்திதே உத்பாத்தாதி நிமித்தானி உபலக்ஷிய, பலவிதமான சகுனங்கள் தெரிகின்றன. அழியப் போகின்றதுங்கிறதுக்கான ஒரு சகுனங்கள் தெரிகின்றன நிறையா. ஏன்னா யுத்தம்ங்கிறது ஆரம்பித்து விட்டது. இவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு இந்த உலகம் நன்றாக இருக்க வேண்டும். ஸ்வஸ்தி அஸ்து ஜெகதா, இந்த உலகத்திற்கு ஸ்வஸ்தி, ஸ்வஸ்தின்னா நன்மைன்னு அர்த்தம், நன்மை கிடைக்கட்டும் அப்படின்னு அவர்கள்லாம் நினைத்து கொண்டு துதிக்கிறார்களாம். அது அப்படி சொல்லியிருக்கு. ஸ்துவந்தி துவாம் ஸ்துதிபிகி புஷ்கலாபிகி, இந்த எவ்வளவோ துதிகளை எல்லாம் வைத்து கொண்டு துதிக்கிறார்கள். உண்மை. அப்புறம் வேற யாரெல்லாம் இருக்கா அப்படின்னாக்க, ருத்ராதித்யா வசவோ ஏச்ச சாத்தியாக விஸ்வேஸ்வினோ மருத்தோஷ்மபாஷ்ச கந்தர்வ யக்ஷாசுர சித்த சங்காக வீக்ஷந்தே துவாம் விஸ்மிதாஷ்சைவ சர்வே. ருத்ரன், ஆதித்யன், வசுக்கள், சாத்தியர்கள் அப்படின்னு ஒரு விதமான தேவகணங்கள், ருத்ரகணங்கள், அஸ்வினி தேவர்கள், மருத்கணங்கள், பித்ருக்கள், இப்படி பலவிதமான தேவர்களும் தேவதைகளும் சேர்ந்து கொண்டு உம்மை துதிக்கிறார்கள். இந்த ஒரு பெரிய விஸ்வரூப தரிசனத்தை அவர்களும் பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்றார். உம்முடைய இந்த ரூபம் எப்படி இருக்கு அப்படின்னாக்க பயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. 3 உலகங்களும் சேர்ந்து பயந்துருத்துன்னு சொன்னோம் இல்லையா, அது எப்படிப்பட்டதாக இருக்கு அந்த ரூபம்ங்கிறது இந்த 23வது ஸ்லோகத்தில் சொல்றார். ரூபம் மகத்தே பகுவக்திர நேத்திரம் மகாபாஹோ பகுபாஹூரூபாதம் பகூதரம் பகுதம்ஷ்ட்ராகராலம் திருஷ்ட்வா லோகாஹ பிரவ்யதிதாஸ்ததாஹம். திருஷ்ட்வா லோகாஹ பிரவ்யதிதாஹ, இப்படிப்பட்ட இந்த ரூபத்தை பார்த்து உலகமே பயந்து விட்டது. ததா அகம், நானும் பயந்து விட்டேன். அவர்கள் மட்டும் இல்லை, உலகம் மட்டும் பயப்படல, நானும் பயந்து விட்டேன். எப்படிப்பட்ட ரூபம்? மகத்தே ரூபம், உன்னுடைய பெரிய இந்த உருவத்தை, எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கக்கூடிய ஒரு உருவத்தை பார்த்து, பகு வக்திரநேத்திரம், பல முகங்களும் பல கண்களும் இருக்கக்கூடிய இந்த ரூபத்தை பார்த்து, பகு பாகூருபாதம், பல தோள்களும் பல துடைகளும் கால்களும் இருக்கக்கூடிய உருவத்தை பார்த்து, பகூதரம், நிறைய உடல் இருக்கக்கூடிய இந்த உருவத்தை பார்த்து, பகு தம்ஷ்ட்ராகராலம், பலவிதமான பற்கள் இருக்கக்கூடிய பயங்கரமான பற்கள் இருக்கக்கூடிய இந்த உருவத்தை பார்த்து நான் பயந்து விட்டேன். இந்த உலகங்கள் எல்லாம் பயந்து விட்டது, நானும் பயந்து விட்டேன். ஏன் அப்படின்னாக்க அந்த உருவம் சாதாரணமாக உருவம் இல்லை, நபஸ்பிருஷம் அப்படிங்கிற அந்த ஆகாயத்தை தொடக்கூடிய அளவிற்கு அப்படி வியாபித்து நிற்கிறது. எவ்வளோ பெரிய ஒரு உருவம். நபஸ்பிருஷம் தீப்தம் அநேக வர்ணம், ஒளி புரிந்திய இதுவாக இருக்கு. நபஸ்பிருஷம் தீப்தம் அநேக வர்ணம் வியாத்தானனம் தீப்த விஷால நேத்திரம் திருஷ்டுவாஹி துவாம் பிரவ்யதிதாந்தராத்மா திருதிம் நவிந்தாமி சமம் ச விஷ்ணு. என்னுடைய மனம் இருக்கிறதே நடுங்க ஆரம்பித்து விட்டது. திருதிம் நவிந்தாமி, ஒரு தைரியம் இல்லாமல் போய்விட்டது. தைரியம் அப்படின்னா தேகேந்திரியாதி தாரணா சாமர்த்தியம்னு பேர். எழுந்து நிற்பதற்கு ஒரு தேகத்தை பிடித்து கொண்டு நிற்பது. இந்திரியங்கள்லாம் சரியாக வேலை செய்யணும், உடல் நன்றாக வேலை செய்யணும். எழுந்து நின்றால் நிற்க தெரியணும். நிற்க முடியாமல் கீழே விழுறான்னாக்க தைரியம் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஒரு பெரிய பயம் வந்துடுத்துனாக்க நிற்கக்கூட முடியாது.
அப்படிப்பட்ட அந்த திருதி இல்லாமல் போய்விட்டது. அதே போன்று மனசும் உடைந்து போய்விட்டு சமம் ச விஷ்ணு அப்படிங்கிற திருத்தியும் இல்லை சமமும் இல்லை அப்படிங்கிறார். மனமும் உடைந்து போனத மாதிரி ஆகிவிட்டது. ஏன் அப்படின்னாக்க இப்படிப்பட்ட இந்த உருவத்தை பார்த்து பயம் வந்ததுனால. பிரவ்யதிதாந்தராத்மா, அந்தராத்மா என்னுடைய மனம் இருக்கிறதே அது ரொம்ப பயந்து விட்டது. எப்படிப்பட்ட உருவம்? நபஸ்பிருஷம், ஆகாயத்தை தியுஸ்பர்ஷம் அப்படிங்கிறார். ஆகாயத்தை தொடக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பெரிய உருவமாக இருக்கிறது. தீப்தம், ஒளி புரிந்து, பிரஜ்வலித்தம் அப்படிங்கிறார். அநேக வர்ணம், ரொம்ப பலவிதமான பயங்கரமான உருவங்களுடன் கூடியதாக இருக்கிறது. பயங்கராக நானா சம்ஸ்தானாக யஸ்மின் துவயி தம் துவாம் அநேக வர்ணம் அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட அநேக வர்ணமாக இருக்கக்கூடியது வியாத்தானனம், வாயை பிளந்து கொண்டிருக்கிறது, எல்லாவற்றையும் தன்னுள் இழுத்து கொண்டிருக்கிறது. அப்படி வியாத்தானனம் தீப்த விஷால நேத்திரம், கண்கள் எப்படி இருக்கு அப்படின்னாக்க விஷால நேத்திரம், கண்கள் பெரிய அகன்ற கண்கள் இருக்கின்றது, ஒளி பொருந்திய கண்கள். உள்ளேருந்து அப்படி நெருப்பு வருது. முன்னாடியே சொல்லியேச்சது, அந்த இடத்துல சூரியனும் சந்திரனும் கண்களாக இருக்கக்கூடியவனுக்கு எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு பெரிய கண்கள். இதையெல்லாம் பார்த்து என்னுடைய அந்தராத்மா பயந்து விட்டது. திருதிம் நவிந்தாமி சமம் ச விஷ்ணு அப்படிங்கிறார். தம்ஷ்ட்ரா கராலானிச்சதே முகானி திருஷ்டைவ காலானல சந்நிபானி திசோ ந ஜானே ந லபே ச ஷர்ம பிரசீத தேவேஷ ஜெகன்னிவாச. இப்போ பயம் வந்ததுனால அர்ஜுனர் பிரார்த்தனையை ஆரம்பிச்சிட்டார். கொஞ்சம் அமைதியாகுங்கள் அமைதியாகுங்கள் அப்படிங்கிற. பிரசீத பிரசீத பிரசன்னோபவ அப்படிங்கிறார். இவ்வளவு கோபமாக அது எப்படி நரசிம்மர் அவதாரம் பண்ணி ஹிரண்யகசிபுவை சம்ஹாரம் பண்ண அப்புறம் நரசிம்மருக்கு ஒரு உக்ரம் வந்து விட்டது. யாராலும் கிட்டக்கே போக முடியல. அவருடைய உக்ரத்தை தணிக்கலை அப்படின்னா இந்த உலகம் அழிந்து விடும் போல ஆகிவிட்டது. அப்புறம் எல்லாரும் அந்த பிரகலாதனை தான் கிட்டக்க அனுப்பணுங்கிறார். பிரகலாதன் கிட்டக்கு போனால் அப்போ அவருக்கு கொஞ்சம் சாந்தமாகும் அப்படின்னு. அப்படி இந்த இடத்துல இப்போ அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட போய் வேண்டிக்கிறான், சாந்தமடையுங்கள் சாந்தமடையுங்கள், பிரசீத பிரசீத அப்படின்னு. உங்களுடைய முகம் எப்படி இருக்கு அப்படின்னா தம்ஷ்ட்ரா கராலானி சதே முகானி, உங்களுடைய வாய் பார்த்தா பலவிதமான பற்கள் வெளியே நீட்டிக்கொண்டிருக்கின்றன, எல்லாம் பார்ப்பதற்கு பயங்கரமானவையாக இருக்கின்றன. திருஷ்டைவ காலானல சந்நிபானி, அது எப்படி இருக்கு அப்படின்னாக்கே இந்த பிரளயம் வரும்போது, பிரளய காலத்திலே நெருப்பு, பிரளய நெருப்பு எப்படி இருக்கிறதோ, அக்னி அனலஹா அப்படின்னா அக்னின்னு பேர். அலம் அப்படின்னாக்கா போதும்னு அர்த்தம். சாதாரணமாக அலம்ங்கிற வார்த்தைக்கு போதும் அப்படின்னு அர்த்தம். அனலம் அப்படின்னா போதாது, போகாது, இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும்னு அர்த்தம். நெருப்புக்கு தான் இன்னும் வேண்டும் சொல்லக்கூடிய தன்மை எப்போதுமே உண்டு. எவ்வளவு கொடுத்தாலும் எரிச்சுட்டே இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் அனல்னு பேர். அனல் அப்படின்னாக்க இன்னும் எதுவும் போதாதுன்னு சொல்லக்கூடியதுக்கு பேர் அனல்னு பேர். அந்த பிரளய காலத்தில் இருக்கக்கூடிய அந்த அனலம் இருக்கே, அது போன்று இருக்கான். அவருடைய உருவமும் அப்படி இருக்கு, அவருடைய வடிவமும் அப்படி இருக்கு. காலானல சந்நிபானி அப்படிங்கிறார். அதையெல்லாம் பார்த்து எனக்கு எல்லாம் மறந்து விட்டது, எந்த இடத்துல இருக்கோங்கிறதே மறந்து விட்டது. திசோன ஜானே, எந்த திசையும் எனக்கு தெரியவில்லை. நான் லபேச்ச சர்ம, எனக்கு அந்த மனதிலே இருந்த ஆனந்தம் சுகம் எல்லாம் போய்விட்டது. உங்களை பார்த்த பிறகும் கூட உங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். அதை பார்த்து கொண்டிருக்கும் போது கூட எனக்கு அந்த ஆனந்தம் வரவில்லை, துக்கம் வருகிறது. கோர ரூபத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதனால பிரசீத, ஓ தேவேஷ, தேவர்களுக்கெல்லாம் தலைவனே, ஜெகன்னிவாச, இந்த ஜெகத்துக்கெல்லாம் ஜெகத் முழுவதும் உரைபவனே, உலகத்தில் எல்லாம் உரைகின்ற தேவா, கொஞ்சம் இந்த உலகத்தை காப்பதற்காக பிரசன்னோபவ பிரசன்னோபவ அப்படிங்கிறார். சொல்லி அதுக்கப்புறம் அடுத்த 5 ஸ்லோகம் இருக்கு.
அந்த 5 ஸ்லோகத்தில் இவர் என்னெல்லாம் பார்க்கிறார் அப்படிங்கிறத அர்ஜுனன் வந்து இத்தனை நேரம் எப்படிலாம் பயந்தாருன்னு சொல்லியிருக்கு. இப்போ பயந்ததுக்கப்புறம் இப்போ இந்த இடத்துல வந்து இவருடைய ஸ்ரீ கிருஷ்ணருடைய உருவத்திலே எதெல்லாம் பார்க்கிறார் அப்படிங்கிறது இங்கே தெரிய போகிறது. எந்த ராஜாக்களில் இப்போ யுத்தத்திலே நடக்கப் போகின்ற விஷயங்களை எல்லாம் சொல்ல போகிறார். இப்போ அடுத்த 5 ஸ்லோகத்தில் அமீச்சத்வாம் திருதராஷ்டிரஸ்ய புத்திராக சர்வே சஹைவாவனி பாலசங்கைஹி பீஷ்மோ துரோணஹா சூதபுத்திரஸ்ததாசௌ சஹாஸ்மதீயைரபி யோத்தமுக்கியைஹி வக்ராணி தே த்வரவாணா விஷந்தி. அது வரலும் எடுத்துக்கணும். அடுத்த ஸ்லோகத்தில் முதல் பாதம் வரலும் எடுத்துக்கணும். 26வது ஸ்லோகத்தில் வெறும் இருக்கக்கூடிய சண்டை போடக்கூடிய வீரர்களுடைய பேர் மட்டும்தான் இருக்குது. இதோ இருக்கக்கூடிய திருத்தராஷ்டிரனுடைய புத்திரர்கள் இருக்கிறார்களே அப்படின்னு ஆரம்பிக்கிறது. சர்வே சகைவாவனி பாலசங்கைஹி அவனி பாலசங்கைஹி. அவனின்னு இந்த உலகம், அவனி பாலகா அப்படின்னாக்க ராஜாக்கள், இந்த உலகத்தை காப்பவர்கள், மற்ற இந்த உலகத்தை காக்கக்கூடிய மற்ற அரசர்களுடன் கூடிய இந்த திருத்தராஷ்டிர புத்திரர்கள் துரியோதனன் முதலியவர்கள், அவர்களுடன் பீஷ்மர், துரோணர், சூத்தபுத்திரனாக இருக்கக்கூடிய கர்ணன், இப்படி இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் சஹா அஸ்மதீயைரபி யோத்தமுக்கியைஹி என்னுடைய படையிலே இருக்கக்கூடிய சண்டை போடக்கூடிய வீரர்கள், முக்கியமான வீரர்கள், அவர்களுடன் கூட திருஷ்டத்யும்னன் முதலானவர்களுடன் கூட அப்படின்னு அந்த ஸ்லோகம் முடிஞ்சு போகிறது. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, அவர்கள் என்ன செய்தார்கள்னு சொல்லக்கூடியது வந்து 27வது ஸ்லோகத்தில் முதல் பாதத்தில் இருக்குது. துவரமானா விஷந்தி தே வக்திராணி. உன்னுடைய வாயிலே வந்து விழுகிறார்கள். எப்படி விழுகிறார்கள்? துவரமானாக, அப்படி வேகமாக ஓடிப்போய் விழுகிறார்கள். எப்படி நம்ம இந்த நதியோட உதாரணம் சொன்னோம், நதி எப்படி வேகமாக ஒரு கடலில் போய் கலக்கிறதோ அதுபோல மக்கள் எல்லாம் அங்கே போய் கலக்கப் போகிறார்கள். வக்திராணி தே த்வரமானா விஷந்தி தம்ஷ்ட்ராகராலானி பயானகானி. அந்த உருவம் எப்படி இருக்குது அப்படின்னாக்க தெற்றுப்பல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பயங்கரமான உருவமாக இருக்குது. அப்படி போய் இந்த வாயிலே போய் விழக்கூடிய மனிதர்கள்லாம் பாதி பேர் கேச்சித் விலக்னாகா தஷனாந்தரேஷு, அப்படி இருக்கக்கூடிய பற்களின் நடுவே சிக்கிக்கொள்கிறார்களாம். எப்படி ஒரு மனுஷன் வந்து ஒரு பழமோ ஏதோ சாப்பிடும்போது அதை கடித்து சாப்பிட்றோம் இல்லையா, அப்படி கடித்து சாப்பிடும்போது பற்களுக்கு நடுவே அதெல்லாம் போய் மாட்டிக்கிறது. அது போன்று மனிதர்கள் எல்லாம் போய் அவருடைய அந்த விஸ்வரூபத்தின் உள்ளே போய் மாட்டிக்கொள்கிறார்களாம். சந்திருஷ்யத்தே சூர்ணித்தைஹி உத்தமாங்கைஹி. உத்தமாங்கம் அப்படின்னாக்க தலைக்கு பேர், உத்தமா அங்கம்னா உடல்னு பேர், அங்கம்னா உடல், உத்தமாங்கஹா அப்படின்னாக்க தலைன்னு பேர். ஏன்னா அதுதான் உத்தமமாக உடல்லையே இருக்கக்கூடிய உத்தமம். அதனால தான் எண்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சிரசு தான் பிரதானம், தலை தான் பிரதானமாக இருக்குது. அப்போ உத்தமாங்கம் அப்படின்னா தலை. அவருடைய தலை, மனிதர்களுடைய தலையெல்லாம் போய் அவருடைய வாயில் இருக்கக்கூடிய பல்லில் மாட்டிக்கிறதா, அப்படி கடித்து சாப்பிட்றாராம் அவர். கேச்சித் விலக்னாகா தஷனாந்தரேஷு சந்திருஷ்யந்தே சுருணித்தைஹி உத்தமாங்கைஹி அப்படிங்கிறார். யதான், அப்போ எப்படி போய் அவர்கள்லாம் போய் விழுகிறார்கள் அந்த அவருடைய அந்த பரமேஸ்வரனுடைய வாயில, அந்த சிவபெருமா அந்த மகாவிஷ்ணுவுடைய அந்த விராட்ட ஸ்வரூபத்தில் போய் எப்படி விழுகிறார்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்ல போறார். யதா நதீனாம் பகவோம்பு வேகாக சமுத்திரமேவாபிமுகா திரவந்தி ததா தவாமி நரலோக வீராக விஷந்தி வக்திராணி அபிவிஜ்வலந்தி அப்படிங்கிறார். எப்படி நதியிலே பகவோ அம்பு வேகாக, பலவிதமான நதிகளும் கிளை நதிகளும் பிரவாகமாக தண்ணீரெல்லாம் ஓடி சென்று, துவரமானா விஷந்தி அப்படின்னு அதனால தான் முன்னாடியே சொன்னார், வேகமாக ஓடி போய் விழறதான். சமுத்திரமேவ அபிமுகா திரவந்தி, சமுத்திரத்தையே நோக்கி ஓடி செல்கின்றன. ததா தவ அமி நரலோக்கிய வீராக அப்படிங்கிற இந்த நரலோக்கிய வீரர்களும் உம்மை நோக்கி ஓடி வந்து உன்னுடைய வாயிலே விழுகிறார்கள். விஷந்தி வக்திராணி, உம்முடைய வாயில் வந்து நுழைகிறார்கள். அபிவிஜ்வலந்தி அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட இதுவா அவர்கள் வந்து எப்படி நதி அப்படிங்கிறது வந்து தானே வந்து விழுறது,
அதுக்கு வந்து வரோம் போகிறோம் அது தெரியும். அதோட இயல்பு அது. அதோட இயல்பு எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த நதி வந்து சமுத்திரத்துக்கிட்ட போகணும், அவ்வளவுதான் அதோட இயல்பு. அது யோசித்து பார்த்து வர்றதில்லை, யோசிக்கக்கூடிய ஆற்றல் இல்லாமையே அதெல்லாம் வருது. அதுபோல இந்த மனிதர்கள் எல்லாம் யோசிக்கக்கூடிய ஆற்றல் எதுவும் இல்லாமல் வருகிறார்களாம். யாருக்கோ சில பேருக்கு ஆற்றல் அப்படி ஒரு கொஞ்சம் வந்திருந்தா கூட அவர்கள் தப்பிக்கிறார்களா அப்படின்னா அவர்களும் தப்பிக்கிறது இல்லையா. அதை சொல்கிறார் அடுத்த ஸ்லோகத்தில். அபுத்தி பூர்வக பிரவேசே நதி வேகம் திருஷ்டாந்தம் முக்துவா. இந்த யோசித்து பார்க்குறவனுக்கு புத்தியுடையவன் அர்த்தம் இல்லையா. இந்த நதிக்கு வந்து அந்த யோசிக்கிற தன்மை கிடையாது. அதனால யோசிக்கின்ற தன்மை இல்லாதவர்களுக்காக இந்த நதி என்ற உதாரணத்தை கொடுத்து விட்டு யோசிக்கின்ற தன்மையுடையவர்களுக்காக அடுத்த உதாரணமா புத்திபூர்வக பிரவேச திருஷ்டாந்தமாக. அப்படி யார் யோசிக்கிறார்களோ அவர்கள் எங்கே அந்த வாயிலேருந்து விழாம தப்பிக்கிறார்களான்னா இல்லையா, அவர்களும் விழுகிறார்கள். அதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னாக்க, எப்படி விட்டில் பூச்சிகள் அந்த விளக்கிலே வந்து விழுகிறதோ அதுபோல விழுகிறார்களாம். யதா பிரதீப்தம் ஜ்வலனம் பதங்காக விஷந்தி நாஷாய சமிருத்த வேகாக. நாசமடைவதற்காகவே வந்து விழுகின்றன, அழிய வேண்டும்ங்கிறதுக்காகவே. விட்டில் பூச்சி அதுக்கு தெரியறது அது நெருப்பு, அதுக்குள்ள போய் விழலாமா, யோசிக்க வேண்டாமா, அது தெரிந்தே போய் விழறதான். யதா பிரதீப்தம் ஜ்வலனம் பதங்காக விஷந்தி நாஷாய சமிருத்த வேகாக. வேகமாக வந்து விழுந்து அழிகிறதோ அதே போன்ற தத்தைவ நாஷாய விஷந்தி லோக்காக. இந்த உலக மக்கள் எல்லாம் அந்த நாசமடைவதற்காகவே வந்து விழுகிறார்கள். தவாபி வக்திராணி சமிருத்த வேகாக. அவ்வளவு வேகமாக வந்து நாசமடைவதற்காக வந்து விழுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்படியாக அந்த வர்ணனை வர்றது. இன்னொரு 3 ஸ்லோகத்தில் இதே வர்ணனை வரப்போகிறது. இப்படியாக அந்த விஸ்வரூப தரிசனத்தை சொல்லி அதன் பிறகு அப்படிப்பட்ட அந்த விஸ்வரூப தரிசனத்தை காட்டின கிருஷ்ணரை வணங்கி பிரசீதன்னு சொல்ல போகிறார். பிரசீதன்னாக்க பிரசன்னோபவ, சந்தோஷமடைவா, இவ்வளோ உக்ரம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சாந்தப்படுத்த போகிறார். சாந்தப்படுத்த போகிற ஸ்லோகங்கள்லாம் பின்னாடி அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.